அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, இதுகாலம் விரயத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஜென்மத்திலே அமர்கின்ற குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். சப்தமஸ்தானமான கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எப்படி இருக்கப் போகிறது இந்த குரு பயிற்சி? உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. இது நாள் வரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாய் ஒவ்வொன்றாய் குறைய ஆரம்பிக்கும். பஞ்சமத்திலே பார்வையிடுவதால் உங்களுக்கு ஆலய தரிசனமும் தான தர்மமும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகப்படியாக ஏற்பட்டுவிடும். இது நாள் வரை திருமணம் ஆகாத இருந்த மகன் மகளுக்கு நல்லபடியாக திருமண நிகழ்வு அமையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. நீங்கள் செய்கின்ற தொழில் அனைத்து வகையிலுமே சிறப்பினை கொடுக்கும். சப்தமஸ்தானமான 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் என்பதால் அவற்றை பார்வையிடுவதால் கணவன் மனைவி சிறப்பு, வெகு சிறப்பு என்றே கூறலாம். ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு கொடுத்து நடப்பதால் அந்த அனுசரிப்பு உங்கள் உற்றார் உறவினரிடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நற்பெயரை தேடி கொண்டாட காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். இல்லத்திலே சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி நிகழும். உற்றார் உறவினர் வருகை உங்களை வியப்பில் ஆழ்த்தும், மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், குழந்தை பேறு கிடைக்கும். நண்பர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு நல்லபடியாக உதவுவார்கள். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை என்பது நல்லபடியாக அமைந்துவிடும். பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் பருத்தி புடவையாய் கைத்தாற்போல் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதைப்போல் உங்களுக்கு வெகு எளிதாக தனவரவு அமைந்து உங்கள் விருப்பப்படி ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். என்றாலும் தேவையில்லாத பொருட்கள் எது என கண்டுபிடித்து அவைகளை அகற்றிவிட வேண்டும். உத்தியோகத்திலே நல்ல உயர்வினை அடைந்து நீங்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி அடைந்து விடுவீர்கள். புதிய முதலீடு செய்யும்போது தொழிலே சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவைப்படுகின்ற காலமாக இருக்கும். மூதாதைய சொத்து என்பது வில்லங்கங்கள் அனைத்தும் நீங்கி நல்லபடியாக கைக்கு வந்து சேரும். திருமண நிச்சயம் ஆகி இருக்கின்ற மணமகன் மணமகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாய் நடைபெற ஆரம்பிக்கும். மொத்தத்திலே உங்கள் ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற நேரமாக இந்த நேரம் இருக்கப் போகிறது. 75 விழுக்காட்டிற்கு மேலே குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்று தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்துக்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.